உறவுகளை மீண்டும் இணைந்திருக்கின்றோம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சி ஊடாக இன்றைய நிகழ்ச்சியில் நமது கலையக அதிதியாக நீங்கள் யாவரும் அறிந்த கல்விமான் விமர்சகர் ஆய்வாளர் திரு சுயோ பற்றிமாகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருந்து குறிப்பாக எமது பெரியார் ஈழத்து பெரியார் என்ற வரிசையில் போற்றப்படுகின்ற ஈழத்து பெருமகனார் சுவாமி தன்னாயகம் அடிகளாருடைய நூற்றாண்டு விழா 2ஆம் தேதி ஆவணி மாதம் 2013ஆம் ஆண்டு வருகின்ற இந்த கால வேளையில் உலகத் தமிழியல் மாநாடும் இங்கு பிரித்தானியாவில் இடம்பெற இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் காலங்காலமாகவே இந்த தமிழை வளர்ப்பதற்கும் தமிழை முன்மொழியாக கொண்டு வருவதற்காக நாங்கள் எத்தனையோ பிரயத்தனங்களையும் எத்தனையோ மாநாடுகளையும் ஆராய்ச்சிகளையும் பல பிரிவுகளாக நின்று நடாத்தி பெருமை சேர்த்தவர்கள் என்ற முறையில் இன்றைய இந்த காலப்பகுதியில் சுயோ பற்றிமானவர்களே இந்த உலகத் தமிழியல் மாநாடு இன்றைக்கு இவருடைய காலத்தில் இருந்து தன்னகமடிகளுடைய காலத்தில் இருந்து பலவிதமான ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் பெரும் உரைகள் பொக்கிஷங்களை திரட்டி நடாத்தப்பட்ட இந்த பணிகளில் இன்றைக்கு ஒரு புலம்பெயர் நாட்டில் இந்த உலகத் தமிழியல் மாநாட்டை நடத்துவது என்பது ஒரு பெரிய சிரமமாக அல்ல சவாலாக தெரியவில்லையா? இது உண்மையிலே செல்வவிநாயகர் கோயில் அறங்காவலர் செல்லத்துறை செல்வராஜா அவர்களுடைய முக்கிய பணியாக இருக்கின்றது. அவர்தான் இதற்கான மூலதனத்தை முதலிடுகின்றார். மூலதனத்தை முதலிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு செயல். தமிழுக்காக அவர் இவ்வளவு ஒரு பெருந்தொகையை செலவழித்து இந்த மாநாட்டை நடத்த முன்வந்ததுதான் எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஊக்கத்தை தந்தது. அடுத்ததாக 2 தளத்தில் இது நடைபெறுகின்றது. ஒன்று, இந்த மாநாடு என்பது தமிழ் பேரறிஞர்களை தமிழ் படைப்பாளர்களை உலகியல் எங்கும் பரவியிருக்கின்ற தமிழ் ஆற்றலாளர்களை இணைக்கின்ற ஒரு முயற்சி. அடுத்தது அவ்விதமாக இணைக்கின்ற பொழுது ஒரு நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்திலே தொடர்ந்தும் 2 ஆண்டுகளுக்கு ஒருக்கா இந்த மாதிரியான ஆய்வு நிலை மகாநாடுகளை மேற்கொள்வதற்கும் அங்கே தமிழிலே உயர்கல்வி படிக்க விரும்புகிறவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குமான ஒரு முயற்சியை வளர்ப்பது. அதற்காக அவர்கள் லண்டனை மையமாக கொண்டு உலக தமிழியல் நடுவம் ஒன்றை நிறுவியிருக்கின்றார்கள். வேர்ல்ட் டெர்மினாலஜிக்கல் சென்டர் ஒன்று அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த சென்டருடைய நிறுவனராக செல்லத்துறை செல்வராஜா அவர்கள் இருக்கின்றார்கள். கூட அதனுடைய பணியிலே நான் அந்த வகைப்படுத்தி சொல்லவில்லை, கூட்டுமொத்தமாக சொல்கின்றேன். அங்கே சட்டத்தரணி செம்பரப்பிள்ளை ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். பட்டய கணக்காளர் பாலசிங்கம் அவர்கள் கணக்காளராக அந்த பகுதிக்கும் பணியாற்றுகின்றார், பொருளாளராக இருக்கின்றார். அவருடன் கூட தமிழ் கல்வியிலே அக்கறை கொண்ட என்னுடைய மற்றொரு நண்பர் ஜேசு ரட்னம் அவர்கள் அங்கு பணியாற்றுகின்றார்கள். இன்னும் பலரை கொண்ட ஒரு குழு ஒன்றை அவர் அமைத்திருக்கின்றார். அதிலே நாங்கள் இல்லை. ஆனால் அந்த குழு ஒரு நடுவத்தை நிறுவி அந்த நடுவம் தொடர்ந்து இங்கே இந்த தமிழ் வளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை பற்றி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும். அந்த நடுவத்தினுடைய சார்பாக சுவாமி தன்னாயகமடிகளுடைய நூற்றாண்டை ஒட்டி இந்த உலக தமிழியல் மாநாடு நடைபெறுகின்றது. இந்த உலக தமிழியல் மாநாட்டுக்கு காப்பாளராக நான் முன்பு சொன்னது போல அவ்வை நடராஜன் அவர்களும், அதனுடைய தலைவராக பேராசிரியர் ஆனா சண்முதாஸ் அவர்களும், தகசார் பேராசிரியர், அதாவது வாழ்நிலை பேராசிரியர், அடுத்ததாக அதனுடைய உதவித் தலைவர்களாக செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனத்தினுடைய பதிவாளர் முனைவர் முத்துவேல் அவர்களும், செம்மொழி மத்திய நிறுவனத்தினுடைய அயலகத்துறை இல்லை உலக தமிழாட்சி நிறுவனத்தினுடைய நிறுவனர் விஜயராகவன் அவர்கள், அவருடைய அயலகத்துறைக்கு பொறுப்பாளராக இருக்கின்ற முனைவர் இணைப்பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள் அந்த குழுவிலே இருக்கின்றார். உலக தமிழாட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் விஜயராகவன் அவர்களும் இதிலே பங்கேற்கின்றார். அதனுடன் கூட இங்கு பல சைவ மாநாடுகளுக்கு வந்து தமிழர்களுடன் நன்கு பழகியராகிய இணைப்பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்களும் இருக்கின்றார்கள். அத்துடன் எங்களுடைய மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்து அளப்பரிய வகையிலே எங்களுடைய நாடகத்துறைக்கும் எங்களுடைய கலைத்துறைக்கும் தன்னுடைய ஆய்வுகளுக்கூடாக பணியாற்றி வந்தவரும் செம்மொழி மாநாட்டு நேரத்திலே ஐரோப்பா முழுவதற்குமான இணைப்பாளராக கூட பணியாற்றிய பெருமைக்கு உரியவரான பாலசுகுமார் அவர்கள் அங்கே வந்து செயலராக இருக்கின்றார். உதவி செயலாளராக சட்டத்தரணி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் நாடறிந்த தமிழறிஞர். தமிழுடன் மட்டுமல்ல எங்களுடைய தாயக தேசிய பணிகளுடன் கூட இணைந்து தன்னுடைய வாழ்வை பங்கெடுத்த அந்த பெரியார் முதலே கலந்து கொண்டிருக்கின்றார். அவருடன் கூட
எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதாரத்துறை விரிவுரையாளராகவும் இந்த விடுதலை பயணத்திலே பங்கேற்றவருமாகிய மூனா நித்யானந்தன் அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இங்கே இருக்கின்ற பணி, அத்துடன் தமிழர்களுடைய தொன்மையை பற்றி தாண்மையை பற்றி அற்புதமான ஆய்வுகளை செய்த எங்களுடைய தொல்பொருளியல் விரிவுரையாளராக திகழ்ந்த தனபாக்கியம் குணபாலசிங்கம் அம்மா அவர்கள் இதிலே லண்டனிலிருந்து பங்கேற்கின்றார்கள். விதமாக இங்கு ஒரு தொகுதி இருக்கின்றது. கனடாவிலிருந்து பேராசிரியர் சேரன் அவர்கள் வருகின்றார்கள். பேராசிரியர் செல்வநாயகத்தினுடைய இந்த பல்கலைக்கழகத்திலே இந்த தமிழ் துறையெல்லாம் வளர்வதற்கு மூல காரணமாக இருந்த ஒரு பேராசிரியராகிய தன்னியமடிகள் கூட மதிப்பளித்த பேராசிரியராகிய பேராசிரியர் செல்வநாயகத்தினுடைய மகன் ஆங்கில பேராசிரியராக கனடாவில் இருக்கின்ற செல்வ கனநாயகம் அவர்கள் வருகின்றார்கள். இவர்கள் கனடாவிலிருந்து பங்கேற்கின்றார்கள். மலேசியாவிலிருந்து கல்வியியல் துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்திய துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற பேராசிரியர் குமரன் அவர்கள் வருகின்றார்கள். இத்துடன் கூட பாரிஸில் இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பட்டத்துக்கான வழிகாட்டலையும் மற்றும் முதுகலை இளநிலை பட்டங்களுக்கான வழிகாட்டலையும் செய்கின்ற முனைவர் சச்சிதானந்தன் அவர்கள் அங்கிருந்து பங்கேற்கின்றார்கள். தமிழர்களுடன் நீண்ட காலமாக ஆன்மீக கலாச்சார துறைகளிலே ஆய்வு நிலையிலே பங்கேற்று பேராசிரியர் சிவத்தம்பியை கூட ஐரோப்பாவுக்கு அழைத்த பீட்டர் ஷாக் அவர்கள் ஸ்வீடனில் இருந்து கலந்து கொள்கின்றார்கள். இவ்விதமான ஒரு பெரிய ஒரு ஆய்வு தொகுதி ஒன்று கூடாக பல நிறுவனங்களும் இணைக்கப்பட்ட நிலையிலே இது முற்றிலும் தமிழர்கள் என்கின்ற அந்த பின்னணியிலே அவர்களுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கின்றார். அது விஞ்ஞானமாக இருந்தாலும் கணிதமாக இருந்தாலும் அற்புதமான 122 ஆய்வு கட்டுரைகள் இதுவரை கிடைத்திருக்கின்றன. இன்னும் இந்த பின்னணியிலே இதுதான் முதல் தடவையாக பெருந்தொகையான இளம் ஆய்வாளர்கள் இலங்கையிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்த ஒன்றாக இருக்கிறது. இது குறித்து பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களும் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களும் இந்த கட்டுரைகளை நடுநிலைப்படுத்தியவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை கூறினார்கள். இந்த மாநாட்டில் வந்த கட்டுரைகளை தரவாக கொண்டு ஆய்வை கட்டியெழுப்ப வேண்டும். அந்த ஆய்வு எங்களுடைய தமிழ் மொழியை உலக பொதுமொழியாக இருந்தது என்பதை நிறுவுவதாகவும் அதே நேரத்திலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த வகையிலே புதிய முறைகளுக்கூடாக கணனிகள் மற்றும் இன்று கண்டுபிடிக்கப்படுகின்ற புதிய முறைகளுக்கூடாக எவ்விதமாக தமிழை முன்னெடுக்கலாம் என்பதை வளர்ப்பதுடன் இங்கிருக்கின்ற ரப் மியூசிக், பாப் மியூசிக், இங்கிருக்கின்ற குறும்படங்கள் போன்றவற்றையும் நினைத்திருக்கின்றார்கள். அவை இளைய சமுதாயத்தையும் இதில் நினைக்கின்ற ஒன்றாகவும் இருக்கின்ற இந்த மாநாடு முதல் நாள், அதாவது 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14ஆம் தேதி லோகன் மண்டபத்திலே அதனுடைய ஆரம்ப நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் பங்கு பெற்ற முடியும். அழைப்பு இந்த உலக தமிழியல் நடுவத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கு அடுத்த நாள் லண்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சொயாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆசிய ஆப்பிரிக்க மொழிகளுக்கான பல்கலைக்கழகத்திலே ரசல் ஸ்கொயருக்கு பக்கத்திலே இருக்கின்றது. அங்கு தான் முதன்முதல் திருவள்ளுவருடைய திருவுருவத்தை கூட முதன்முதலில் வைத்தார்கள். அந்த பல்கலைக்கழகத்திலே அவர்கள் 3 நாளும், அதாவது 15, 16, 17 ஆகிய தினங்களிலே அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. 27 அமர்வுகள் அங்கே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதி நாளன்று ரெட் பிரிட்ஜ் பரோவை மையமாக கொண்டு வேலண்டைன் பார்க்கிலே கலை விழாக்களை நடத்தக்கூடிய முறையிலே ஒரு கலை கலாச்சார ஊர்வலம் ஒன்று வாகன ஊர்தி ஊர்வலமாக நடைபெற இருக்கின்றது. அன்று மாலை அதனை மக்கள் வந்து நின்று பார்த்து தங்களுடைய மகிழ்ச்சியையும் தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அன்று மாலை அங்கு தொடர்ச்சியாக கலை விழா நடைபெறுகின்றது. இந்த பணிக்கூடாக பல பேராசிரியர்களை இங்கே அழைத்து நாங்கள் லண்டனில் முதல் முறையாக எந்த மண்ணிலே தன்னாகமடிகள் கல்வித்துறையிலே லண்டன் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று டீலிட் என்கின்ற மிக உயர்ந்த பட்டத்தை பெற்றாரோ அந்த மண்ணிலே அவருடைய கனவை தொடருவோம் என்கின்ற அந்த வாக்குறுதி. அவருடைய கனவு வெறுமனே மகாநகரில் நடத்துவதோ இல்லை தமிழை உயர்த்துவதோ மட்டுமில்லை, மண்ணையும் மக்களையும் பாதுகாத்து அந்த மண்ணிலே மக்கள் உரிமைகளுடன் வாழ வைக்கின்ற அந்த பணியை தொடர்வோம் என்கின்ற அந்த உறுதிமொழியாக இந்த மாநாடு. பெற்றவர்கள் உங்களோட கால பகுதியில் இன்றைக்கு நீங்கள் ஒரு பெரும் கல்வி வம்சத்தை சார்ந்தவர். இன்றைக்கு நீங்கள் உதாரணமாக தன்னாகமடிகளை நூற்றாண்டு நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு அவர் கற்ற கல்லூரி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலியமான கல்லூரி, கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி சமூக ஈடுபாட்டிலும் சரி சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் அல்ல சம்பத்திரிசியர் கல்லூரி என்று சொன்னால் மிகையாகாது. அந்த கல்லூரியில் படித்த ஒரு கல்விமான் நீங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காலம் சென்ற என்னுடைய மதிப்புக்குரிய ஒரு பெரிய ஆசானாக நான் சிவத்தம்பி ஆசான நினைக்கிறேன். அவர்களுடைய வழிவந்தவர். அவருடைய
அவருடைய புகழை நாங்கள் நன்கு அறிவோம். இன்றைய அவ்வளவு சூழ்ந்த ஒரு கால பகுதியில் நீங்கள் அந்த உலக தமிழியல் மாநாட்டில் நீங்கள் பங்கேற்பதும் அதில் சிறப்புரையாற்றுவதோ அல்லது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதோ ஒரு பெரிய ஒரு விடயம். இதற்கு அப்பால் இன்றைக்கு நீங்கள் சொன்ன போல இன்றைக்கு பல நாடுகளிலிருந்தும் பலதரப்பட்ட அறிஞர் குழாம் எல்லாம் நிறைந்து இவ்வகையான ஒரு ஏற்பாடு செய்கின்ற கால பகுதியில் இன்றைக்கு பலராலும் விமர்சிக்கப்பட ஒரு கருத்து இருக்கு. இந்த தமிழ் மொழியை எவ்வளவு தூரம் நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம், ஒரு பற்ற சந்ததியினருக்கு எப்படி நாங்கள் அடுத்து பாய்ச்ச போகிறோம் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்தது. இந்த மகாநாடு ஏதாவது வழியை சேர்க்குமா அல்லது ஒரு பெரிய ஒரு குறிக்கோள் ஒன்று நிறைவேற்றப்படுமா? இதுதான் அடிப்படையான பணி, நீங்கள் சொல்கின்ற பணி. அதாவது தமிழினுடைய உலக பொதுமைத்தன்மையை மீளவும் நாங்கள் எங்களுடைய சந்ததிக்கு பாரப்படுத்தி உன்னால் இந்த நிலைக்கு திரும்பவும் தமிழை கொண்டு வருவது உன்னுடைய கடமை, உன்னுடைய தாய் தந்தருக்கு செய்கின்ற பணி, உன்னுடைய மண்ணுக்கு செய்கின்ற பணி. அதே நேரத்திலே மண்ணிலும் தாயகத்திலும் தமிழகத்திலும் தமிழ் மண் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசங்களிலே அங்கிருக்கின்ற மக்கள் தமிழர்கள் கல்வித்துறையிலே எல்லா நிலையிலும் மேலெழும்புவதற்கான சகல வசதிகளையும் அளிப்பதற்கான ஒரு சக்தியை உருவாக்குதல். அந்த சக்தி இந்த சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது அறிவு மூலதனமும் பொருள் மூலதனமும் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நிலையை கொண்டு வரும். அந்த தன்மையை கொடுத்தால்தான் எங்களுக்கு மக்கள் என்கின்ற அந்த அங்கீகாரம் ஐக்கிய நாள் சபையினால் கிடைக்கப்படும். இன்று எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது, மக்கள் என்கின்ற அந்த அங்கீகாரம் ஐக்கிய நாள் சபையில் இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் இவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் படுகின்றோம். ஆனால் இந்த மாநாடாக இருந்தால் என்ன, தன்னாக அடிகளுடைய பணியாக இருந்தாலும் எல்லாமே எங்களுடைய மக்களுடைய தியாகங்களாலும் அவர்களுடைய இரத்தத்தினாலும் அவர்களுடைய வேர்வையினாலும் அவர்களுடைய உயிரர்ப்பணிப்பினாலும் எல்லாத்துக்கும் மேலாக அன்று தந்தை செல்வநாயகம் அவர்கள் மிக தெளிவாக தமிழ் தேசியத்தை இனங்காட்டினர். பின்னர் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மிக தெளிவாக இதுதான் எங்கள் தாயகம், இதுதான் எங்கள் தேசியம், இதுதான் எங்கள் தன்னாட்சி என்பதை வெளிப்படுத்தினார். இது எங்களுடைய பிறப்புரிமை, இது அரசியல் அல்ல. அது அரசியலுக்கு அப்பாலே இந்த பிறப்புரிமையை நிலைநாட்டுவதற்கான அறிவியல் பலத்தை ஏற்படுத்துவது. இந்த மாநாடு எல்லா தமிழர்களையும் ஒருங்கிணைக்கின்ற, எல்லா தமிழர்களும் பங்குபெற்ற மாநாடாக இருக்கும். இதிலே எல்லா விடயங்களும் இலவசமாகவே மக்கள் பங்கேற்கலாம். அங்கே வருவதற்கோ போவதற்கோ எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. ஆனால் விரும்பியவர்கள் நன்கொடை கொடுக்கலாம் என்கின்ற மரபு இருக்கின்றது. அது வேறு விஷயம். என்ற அந்த நிறுவனம் தொடர்ந்து தமிழ் பணிகளை ஆற்றுவதற்கு, அதற்கு அப்பால் இந்த உலக தமிழராட்சி நிறுவனமும் மற்றும் செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனமும் தமிழுக்காக, தமிழை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அது உலக தமிழராட்சி நிறுவனம் தந்தை தன்னாகமடிகளுடைய பணியை தொடர்கின்ற நிறுவனம். ஆகவே அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக, அதாவது தமிழ் என்கின்ற நிலையிலே நாங்கள் தாயக தமிழர்களும் தமிழக தமிழர்களும் ஒருவரே, ரெண்டல்ல ஒன்று என்கின்றது உண்மை மீளவும் வலியுறுத்தப்படுகின்றது. அந்த பின்னணியில் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையிலே யார் யாரெல்லாம் தமிழுடைய வளர்ச்சியை, யார் யாரெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழை பாதுகாக்க வேண்டும் நினைக்கின்றார்களோ அந்த வகையிலே இங்கே பேராசிரியர்மார்கள் தங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். அதே நேரத்தில் சாதாரண மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கட்டுரைகளாக சான்றாதாரங்களும் வழங்கியவையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒருவருடைய மாநாடல்ல, தமிழ் மக்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பிலே எல்லாரும் இணைந்து, அந்த அழைப்பு எவ்விதமாக யாழ்ப்பாணத்திலே தமிழராட்சி மாநாடு நடந்த பொழுது வாழை மரங்களையும் தென்னை மரங்களையும் வெட்டி மக்கள் கட்டி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார்களோ அதேமாதிரி இதை ஒருவர் செய்கின்ற மகாநாடாகவோ அல்லது குழு செய்கின்ற மகாநாடாகவோ அல்லாமல் அதற்கு மேலால் இந்த உலக தலைநகரத்திலே, இந்த உலக தலைநகரம் தான் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கின்ற முடிவுகளையும் எடுத்த தலைநகரம் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அந்த வகையில் இந்த உலக தலைநகரத்திலே தமிழ் மக்கள் தங்களுடைய மொழியை உலகளாவிய நிலையை பாதுகாப்பார்கள், எல்லா நிலையிலும் பாதுகாப்பார்கள். அதுக்குரிய தன்மை இருக்கின்றது. எத்தனையோ இளையவர்கள் கட்டுரை அனுப்பியிருக்கின்றார்கள். சில பேர் ஆங்கிலத்திலே கட்டுரை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆங்கிலத்திலேயாக இருந்தாலும் என்ன, பிரெஞ்சு டச் மொழிகளில் இருந்தாலும் என்ன, எந்த மொழியில் இருந்தாலும் தமிழருடைய விடயம் எல்லாவற்றையும் உள்வாங்கி அதன் தொகுப்பு தான் தன்னாடிகளுடைய நோக்காக இருந்தது. அந்த பணி இதன் மூலமாக தொடரும். அதற்கு மிக பலம் பொருந்திய ஒன்று, தமிழர்கள் நாங்கள் ஒருவரோடு அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் தமிழகத்திலே உலக தமிழராட்சி நிறுவனம் என்னையும் எனது மனைவியையும் அழைத்து சுவாமி தன்னாக நூற்றாண்டு அறக்கட்டளை சார்பாக அவருடைய மாண்டம் போற்றும் தன்னாடிகள் என்கின்ற அந்த தலைப்பில் என்னுடைய மனைவி ரீட்டா ஃபட்டிமான் அவர்களும் மற்றும் நான் தமிழ் இலக்கியத்தில் மாநிலத்தின் விழிப்பு என்கின்ற தலைப்பில் உரையாற்றிய பொழுது நாங்கள் விடுத்த ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், தயவு செய்து நான் எல்லா தமிழ் மக்களையும் இரண்டு கரம் குவித்து கேட்கின்றேன். பல்லாயிரக்கணக்கான
துன்பப்பட்ட மக்கள் சார்பாக எவ்வளவோ உயிர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பின்னணியிலே உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களை கைகுறித்து கேட்கின்றேன். நாங்கள் தயவு செய்து நிறைவுகளை பேசுவோம், குறைகளை பேசுவதை தவிர்ப்போம். எல்லா இடத்திலும் குறைகள் இருக்கின்றன, எல்லா இடத்திலும் குறையில்லாத மனிதன் இல்லை. ஆனால் நிறைவின் மூலமாக உயர்ந்தோர் மாட்டுதே உலகென்று சொல்லி நிறைவை பேசுவதன் மூலம் வளமான பலம் பொருந்திய சமுதாயமாக எங்களால் முடியும். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழர் என்ற பெயரில் எங்களுடைய குருதி களத்திலே அந்த தமிழ் எங்களை சகோதரராக இணைக்கின்றது. எங்களுக்குள்ளே எந்த விதமான பிரிவினைகளும் எந்த விதமான பேதங்களும் ஏற்படுவதற்கு காரணம் நாங்கள் குறைகளையே பேசிக்கொண்டு நிறைவுகளை மறைக்கின்றோம். எல்லாவற்றிலும் நிறைவு இருக்கின்றது, எந்த ஒரு உயிரிலும் கூட நிறைவு இருக்கின்றது. அந்த வகையில் நிறைவுகளை பேசுவோம், குறைகளை உரிய இடத்திலே உரிய முறையிலே அவருக்கு நேரடியாக பேசுவோம். ஊடகம் என்று சொல்வது நடந்து முடிந்த செய்திகளை கூறுகின்ற ஒன்றையே தவிர நாளைக்கு நடக்கப் போவது எல்லாவற்றையும் நாங்கள் அவலத்திலே கூறி எதிரினுடைய செவிக்கோ இல்லை எதிரினுடைய திட்டத்துக்கோ நாங்கள் இவ்வளவெல்லாம் செய்ய போகின்றோம் என்று அதை பலியாக்கின்ற ஒரு செயலாக அமையக்கூடாது. அந்த வகையிலே தான் தன்னையாடிகளுடைய இந்த முயற்சிக்கு கூட எத்தனையோ தடைகள் வந்தது. அவர் எவ்விதமாக அதை மேற்கொண்டார், அன்பாக இணைந்தார், எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாங்கள் தமிழர்கள், நாங்கள் வீழ்ந்தால் ஒரே அடியாக வீழ்வோம், எங்கள் சந்ததி இல்லாமல் போகும். சந்ததி நிலை பெறுவதாக இருந்தால் நாங்கள் நிறைவை பேசுவோம், குறைவை அந்த உரிய இடத்திலே சொல்லி திருத்துவோம், நேர்மையாக போய் சொல்லி திருத்துவோம். ஒளித்து நின்று அம்பைய வேண்டாம். இந்த இடத்துல என்ன பிழை இருக்கின்றது, சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது, சொல்ல வேண்டியவுடன் சொல்ல வேண்டிய தன்மை இருக்கின்றது. அதை விடுத்து வெளியே நின்றோ புறம்பே நின்றோ பேசாது அணைந்து அங்கே செல்வவிநாயகர் கோயில் அரங்காவலர் செய்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது நான் அவருடைய அந்த முயற்சியை பாராட்டுகின்ற அதே நேரத்திலே ஒரு முக்கியமான விஷயம், அங்கே விநாயகப் பெருமானுடைய கோயில், அது ஞானத்தினுடைய வடிவம். ஞானத்தினால் தமிழர்கள் பெறப்படுறோம் என்று சொல்கின்ற பொழுது ஞானம் என்பது அன்பை, மனித நேயத்தை வளர்க்கின்ற ஒன்று. அதைத்தான் தன்னாடிகளும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போற்றினார். அவருடைய மருமக்களாக இப்பொழுது கனடாவிலே ராஜன் பிலிப்பு பிள்ளை அவர்கள் இருக்கின்றார்கள். இங்கு நிர்மலா சுசீலா என்கின்ற அவர்களுடைய மருமக்கள் இங்கே லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் ராஜன் பிலிப்பு பிள்ளை அவர்கள் முக்கியமான செய்தியை வேண்டுகோளாக இந்த நூற்றாண்டு தொடங்குகின்ற பொழுது விடுத்தார். தன்னாய்காடிகளை போற்றுவது என்பது ஒன்று, அதற்கு மேலால் அவருடைய பணி என்று சொல்லப்பட்ட இன்றைய தமிழர்களுடைய சவால்களை எவ்விதமாக நாம் சந்திக்கப் போகின்றோம், இதுதான் முக்கியமான விடயம். இன்று இருக்கின்ற தமிழர்களுக்கு இருக்கின்ற சவால்களை எவ்விதமாக சந்திக்கப் போகின்றோம் என்பதுதான் தன்னாடிகளுடைய ஆய்வாகவும் இருந்தது, பணியாகவும் இருந்தது. அந்த பாணியிலே எங்களுக்கு முன்னால் எங்களுடைய இனமும் எங்களுடைய மொழியும் எங்களுடைய கலாச்சாரமும் எதிர்நோக்குகின்ற சவால்களை, உலகம் முழுக்க எதிர்நோக்கின்ற சவால்களை எவ்விதமாக நாங்கள் தமிழர் இணைந்து சந்திக்க போகிறோம் என்பதுதான் முக்கியமான இந்த நூற்றாண்டினுடைய பணியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோளாக இருந்தது. அதையே என்னுடைய வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். அந்த வேண்டுகோளுடன் நமது நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் முன்னெடுத்திருக்கும் உலக தமிழியல் மாநாடு வெகு சிறப்பாக எல்லா மக்களினுடைய ஒத்துழைப்புடனும் ஆதரவுடனும் நேர்த்தியாக சிறப்பாக செம்மையாக இடம்பெற வேண்டும் என்று நாம் எல்லாம் வல்ல பெருமானை வேண்டி விடைபெறுகின்றோம். அறிஞர் குலாம், அதுக்கு மேலாக நீங்கள் இதில் நுழைந்திருக்கிறீர்கள், எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அறிஞர் சுய பற்றிமாறன் அவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அத்துடன் எங்களுக்கு என்றுமே துணியாக இருக்கின்ற எங்கள் தமிழெண்ணை இந்த துணிவை, இந்த வளர்ச்சியை எங்கள் எல்லோருக்கும் தருவார் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. எங்களுடைய அதிதியாக இன்று கலந்து கொண்டார் எங்கள் என்றும் எங்கள் மதிப்புக்குரிய சுயோ பற்றிமாறன் அவர்கள். நல்லது உறவுகளே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு பாலசுரேஷோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே.